குர்நாகல் பகுதியில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை கடத்திச் சென்று அதில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்ற தடுப்பு திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவத்தில் தப்பிய போலீஸ் உத்தியோகத்தர் குர்நாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் கடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் கடமை நிமித்தம் துப்பாக்கிகளையோ அல்லது தொடர்பாடல் சாதனங்களையோ அவர்கள் வைத்திருக்கவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். குருநாகல் போலீஸ் போக்குவரத்து பிரிவின் கான்ஸ்டபிளான சந்தன சம்பத்தின் சடலம் குருநாகல் ரணவன பகுதியிலிருந்து நேற்றிரவு மீட்கப்பட்டது. பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புக்கு மத்தியில் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து அவருடன் இருந்த மற்ற போலீஸ் கான்ஸ்டபிளான அஜித் வீரசூரிய காப்பாற்றப்பட்டிருந்தார். குருநாகல் தம்புள்ளை பிரதான வீதியின் முத்தட்டுகம பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அடையாளம் தெரியாத நபர்களினால் இவர்கள் நேற்றிரவு கடத்தப்பட்டிருந்தனர். வேன் ஒன்றில் வருகை தந்த அடையாளம் தெரியாத நபர்களினால் குறித்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் குருநாகல் தம்புள்ளை பிரதான வீதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் வரை கொண்டு சென்று பின்னர் அங்கிருந்து குறுக்கு வீதியினூடாக காட்டு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்திலிருந்து தப்பிக்கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிளான அஜித் வீரசூரிய குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற இடைநடுவில் போலீஸ் விசாரணைகளின் போது சம்பவம் தொடர்பில் தெளிவூட்டியுள்ளார். நாங்கள் பார்க்கும் போது வேன் மிகவும் வேகமாக பயணித்தது. எதுவும் தெளிவாக தெரியவில்லை. சிறிது நேரத்தின் பின்னர் அருகில் ஒரு சத்தம் கேட்டது. சென்று பார்க்கின்ற போது ஒருவர் இருக்கின்றதை அவதானிக்க முடிந்தது. යනකොට මම විතරක මම අපි පොලිසියට කරපු දෙන්න කුරුලෑල වාහනයක් ඇවිල්ලා අපි දාගෙන ඇවිල්ලා එක්කෙනෙක් කාමරේ හයින් ගහයට මරලා දැම්මා. குற்றம் இடம்பெற்ற இடத்திற்கு இன்று காலை நாம் சென்ற சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து T-56 ரக துப்பாக்கி ரவைகள் மற்றும் வெற்று துப்பாக்கி ரவைகள் என்பவற்றை காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று வாகனத்தை திருப்பிய அடையாளங்களையும் காணக்கூடியதாக இருந்தது. மோப்ப நாய்களை கொண்டு தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் உரிய சாட்சியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சடலம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் குருநாகல் பிரதம நீதவான் ரவீந்திர பிரேமச்சந்திரவினால் முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளான சந்தன சம்பத் 22 வருடங்களாக போலீஸ் சேவையில் ஈடுபட்டிருந்தவர். கொக்கரெல்ல அரகம பகுதியைச் சேர்ந்த அன்னார் தனது 42வது வயதில் உயிரிழந்துள்ளார். 2 பிள்ளைகளின் தந்தையான சந்தன சம்பத் கடமை நேரத்தின் போது உயிரிழந்தமையினால் அவர் போலீஸ் சார்ஜனாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ள போலீஸ் கான்ஸ்டபிளான அஜித் வீரசூரியவின் உடல்நிலை தேறி வருவதாக குருநாகல் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார். இந்த குற்றச்சம்பவம் தொடர்பில் தகவல்கள் அறியும் பட்சத்தில் 07747846448 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தி அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அறிவிக்குமாறு நாம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். சரியான தகவலை வழங்கும் நபருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானத்தை வழங்குவதற்கு போலீஸ் மா அதிபர் NK இளங்ககோன் தீர்மானித்துள்ளார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் கடமை நேர துப்பாக்கிகளையும் தொடர்பாடல் சாதனங்களையும் எடுத்துச் செல்லாமை குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் தெளிவூட்டினார். உயிரிழந்த நபரை தவிர மற்றவர் வாகன விபத்தொன்றை எதிர்கொண்டவர் என அவர் தெரிவித்துள்ளார். அதனால் அவருடைய கைகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளமையால் துப்பாக்கிகளை கொண்டு செல்லவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தரும் துப்பாக்கியை கொண்டு செல்லவில்லை. போலீஸ் அதிகாரிகள் கட்டாயமாக துப்பாக்கிகளை கொண்டு சென்றிருக்க வேண்டும். நகரை அண்மித்த ஒரு பகுதியிலேயே இருந்துள்ளனர். தொடர்பாடல் சாதனத்தையும் கொண்டு செல்லவில்லை. எனினும் வேறு காரணங்களின் நிமித்தம் அவர்கள் தனது சொந்த கையடக்க தொலைபேசி ஊடாக போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொண்டுள்ளனர். எனினும் கடத்திச் செல்லப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் 119 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவித்துள்ளார். இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்ட விதிகளுக்கு அமைவாக அவர்களுக்கு எதிராக நாம் கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க பின்வாங்க போவதில்லை.
මේ ඝාතනය සම්බන්ධයෙන් අපි දැඩි ලෙස ඒ අපරාධකරුවන් පසුපස හඹා යාමට බලාපොරොත්තු වෙනවා. නීතියේ ප්‍රතිපාදන යටතේ ඔවුන්ට විරුද්ධව නීතිමය ක්‍රියාමාර්ග ගැනීමට අපි පසුබට වෙන්නේ නැහැ.